ஸோ உத்திராட நட்சத்திரம் இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மகர ராசி காவடியாட்டம். முருகர் தரக்கூடிய மெசேஜ், இந்த காவடின்றதே பேலன்சிங் விஷயத்தை குறிக்கும். நம்ம வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்றது குறிக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் ரொம்ப வந்து தோய்வாக இருந்தாலும் இந்த காவடி எடுக்கும் போது நம்ம வந்து ஒரு சமநிலைக்கு வரும் மனநிலை. அது காவடின்றது அந்த பேலன்சிங் குறிக்கிறது. அப்போது இன்பமாக இருக்கட்டும் இன்பமாக இருக்கட்டும் துன்பமாக இருக்கட்டும் எதையும் எக்ஸ்ட்ரீமாக கொண்டு போகாமல் மிகைப்படுத்தாமல் சமநிலையோடு இருக்கணும். அப்போது ஒரு சந்தோஷமான விஷயம் வருதுன்னா ஆஹா ஓஹோன்னு கத்தி கூச்சல் இடாமல் அந்த டைம் கூட காவடியை மனசில் நினச்சிக்கணும். இந்த காவடின்றது மனசில் வந்துட்டுனாலே சமநிலை அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடும். அப்போது இந்த அளவுக்கு நம்மளுக்கு இன்பம் கிடைச்சிருக்குன்னா அப்போ அதுக்கு துன்பமும் ஒன்று உருவாகும். அப்போ அதை எக்ஸ்ட்ரீமாக நம்ம கொண்டு போக வேணாம். துன்பம் இருக்குன்னா இன்பம் கண்டிப்பாக வரும், இதையும் எக்ஸ்ட்ரீமாக கொண்டு போக வேணாம்னு சொல்லிட்டு சமநிலையை வந்து அவங்க வாழ்க்கையில் கொண்டு வந்துட்டா எல்லாமே அவங்களுக்கு நல்ல விதமாக மாற ஆரம்பிச்சிடும், நிலையானதாக இருக்கும். ஸோ திருவோண நட்சத்திரம் முருகர் தரக்கூடிய மெசேஜ், இவங்க என்னதான் மாடர்னாக இருந்தாலும் என்னதான் வந்து அதர் கண்ட்ரியில் ஒர்க் பண்ணாலும் இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டு இருந்தாலும் ஆனால் மரபுகள்னு ஒன்று இருக்குது. ஸோ மரபுகள்ன்றது நம்மளுடைய வாழ்க்கைக்கான ஒரு சான்று. அந்த மரபுகள் வந்து நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரத்துலேருந்து தான் வரக்கூடியது. அப்போ அந்த பண்பாடு கலாச்சாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நான் சொல்கிறது மூட நம்பிக்கை இல்லை, மூட நம்பிக்கை அது வேற. ஆனால் பண்பாடு கலாச்சாரம்ன்றது ப்ராக்டிக்கலாக நம்ம வாழ்க்கையோட கலந்த ஒரு விஷயம். ஸோ அந்த மரபை விட்டு கொடுக்கக்கூடாது. இனி வரக்கூடிய காலங்களில் அப்போ அந்த மரபு சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக இவங்க பங்கு கொள்ளணும். அப்படி பங்கு கொள்ளும் போது நிச்சயமாக முருகரும் அதில் பங்கு பெறுவார். அப்போது அவங்களுடைய பாரம்பரியம் சார்ந்த எந்த விஷயங்களாக இருந்தாலும் அதுக்கு இந்த மாதம் அவங்க முன்னுரிமை கொடுத்து சில காரியங்களில் குடும்பத்தோடு ஈடுபடும் போது கண்டிப்பாக முருகருடைய முழு அருள் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. அவிட்ட நட்சத்திரம் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், கண்டிப்பாக இவங்க உயர போவாங்க, மேலே பறப்பாங்க. ஆனால் எல்லாமே நடக்கும். ஆனால் அதுக்கெல்லாம் வந்து இவங்க நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கணும். தேவையில்லாத தீய எண்ணங்கள், அதாவது கோபம், பொறாமை, அழுகை, பகைமை, எந்த மாதிரியான விஷயங்கள், இது எல்லாமே தீமை தான். ஸோ ஒருத்தர் மேலே வந்து போட்டி போடுறது கூட கைண்ட் ஆஃப் ஒரு விதமான ஒரு தீமை தான். ஏன்னா அந்த போட்டியோட நின்றா பரவாயில்ல, பொறாமை தாண்டி போகிற அந்த போட்டி மனப்பான்மை அது நிச்சயமாக தீயது. ஸோ நம்மளுடைய பாதை என்ன, நம்மளுடைய பயணம் என்ன, அதை சார்ந்து போகிறது வேற. போட்டி போடுறது அவங்கள நம்ம வந்து டவுன் பண்ணணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையை எக்ஸ்ட்ரீம் லெவலில் போகும்போது கொண்டு வந்துடும். ஸோ இது எல்லாமே வந்து அவங்க இந்த மாதத்தோடு அதெல்லாம் வந்து தூக்கி போட்டுறணும்.